எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 251வது வீடியோ. இதுலேயும் நம்ம சக்ரா ஹீலிங்கை பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒரு 5-6 வீடியோஸ் போட்டாச்சு. சக்ரா ஹீலிங் கிளாஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதனால் கொஞ்ச நாளாகவே நம்ம சக்ரா ஹீலிங்கை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம். இதில் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. அதாவது நம்ம உடம்பில் இருக்க சக்ராவை ஹீல் பண்ணினோம்னா உடம்பு ரீதியாக இருக்கிற வியாதிகளை குணப்படுத்த முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்து நமக்கு கிடைக்கும். இதில் பாதிக்கு மேலே ஆளுங்களுக்கு மென்டல் ஹெல்த்து கூட சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா அவங்க சயின்டிஃபிக்காக அதை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கேன். அதாவது எப்படி பிராணிக் பாடியில் உள்ள சக்ராஸை ஹீல் பண்ணும்போது எப்படி அந்த பிராணிக் பாடி மென்டல் பாடியை அஃபெக்ட் பண்ணுது, மென்டல் பாடி எப்படி ஃபிசிக்கல் பாடியை அஃபெக்ட் பண்ணுது, இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. அதனால் அதுவும் மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியுது. ஓகே, இது மட்டும்தானா? சக்ரா ஹீலிங்னால் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்து மட்டும்தானா சரியாகும்? வேறு என்னென்ன விஷயத்துக்கு இந்த சக்ரா ஹீலிங் நம்மளை உதவி செய்யும் அப்படின்னு பார்த்தா, 3வது விஷயம் ரிலேஷன்ஷிப்னால் நம்ம உறவு முறைகள். இந்த உறவு முறைகள்னு சொல்லும்போது அதில் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதாவது நமக்குள்ளே உள்ள எல்லா உறவுகளையும் சேர்த்து பார்க்கும்போது அதை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்றுங்கிறது லவ்விங் ரிலேஷன்ஷிப்னால் என்ன? அந்த உறவுக்கு இடையில ஒரு சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸாக, ஒரு பாலமாக, அந்த 2 உறவுகளை இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது மெயினாக அங்கே அன்பு தான். அன்பு, லவ். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கோபதாபங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், விரிசல்கள் ஏற்பட்டால் கூட அது கொஞ்ச நாளில் சரி ஆகும். ஏன்னா அங்கே அன்பு தான் கடைசி வரைக்கும் இந்த 2 ரிலேஷன்ஷிப்பை ஒட்ட வச்சிட்ருக்கு. அப்போ அந்த அன்பு இருக்கிற வரைக்கும் என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் சேர்ந்துக்குவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள தகராறு, அந்த சச்சரவு, சின்ன சண்டை இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா 2 பேர் வேறு குடும்பத்தில் இருந்து சின்னதுலேருந்தே வளர்ந்து வேறு விதமாக அவங்களோட வந்து கல்யாணங்கிற ஒரு விஷயத்தில் 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள அபிப்பிராய வித்தியாசங்கள் வரும், கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் வரும், சமைக்கிறதுல டிஃப்ரென்ஸு, டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எங்கள் அம்மா என்னை இப்படி தான் வளர்த்தாங்க, உங்கள் அம்மா உன்னை சரியாகவே வளர்க்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட போகிறோம். அது மனைவியை எவ்வளோ தூரம் பாதிக்கும். அதே மாதிரி தான் அந்த பக்கமும் அந்த மாதிரி இருக்குது, இல்லைங்களே. இப்போ கணவன் மனைவிக்கு இடையில் உள்ளது லவ்விங் ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புனால் சரியாகணும். ஓகேயா? அப்படி தானே. 2வது அம்மா பசங்களுக்குடைய இடையில, அப்பா பசங்களுக்குடைய உள்ள இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, அப்பா சில சமயம் மகனை திட்டுவார். இந்த பொன் குழந்தைங்களுக்கெல்லாம் அப்பான்னா ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கெல்லாம் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வைஸ் வர்ஸா, அம்மாவுக்கும் ஆம்பளை பசங்களை ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கு பொன் குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் அதாவது ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, இல்லைங்கலை. அதனால தான் அந்த மாதிரி, அது உண்மை தான். ஆனால் கூட ஏதாவது ஒரு தேவைன்னா
பையனா பொண்ணான்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு அம்மா அப்பா வந்து அப்படி பார்க்குறதே கிடையாது. எந்த வித்தியாசமும் காமிக்கிறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் வித்தியாசம் வரும் இல்லைங்கள. ஆனால் பெரிய ஒரு முடிவு எடுக்கும்போது உங்களுக்கு பையன் பெருசா பொண்ணு பெருசான்லாம் ஒரு இது வித்தியாசம் வரவே வராது. அவங்களுக்குள்ள சண்டை வந்தால் கூட அவங்க ஒன்று சேர்றாங்க. ஏன்னா அங்கே அந்த அன்பு, பாசம், அரவணைப்பு, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு புரிதல். அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? புரிதல். இப்போ அப்பா வந்து பையனை கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாரு, ஒன்றத்துக்கும் லாய்க்கில்லை, போடா உதவாக்கிற, வீட்டை விட்டு போடா அப்படின்னு கோவத்தில் அப்பா திட்டினா கூட பையனும் சில சமயம் ரொம்ப மனசை வருத்தப்பட்டு 2 நாள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் கூட இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரம் வீட்டை விட்டு மாறி இருக்கும்போதே மனசில் தோணும், எங்கள் அப்பா எனக்காக என்னெல்லாம் பண்ணார், ஏதோ கோபக்காரரு, ஏதோ கோபத்தில் திட்டுறாரு, அது பரவாயில்ல, திருப்பி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு வரும், ஒரு அன்பு, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் கூட இந்த மாதிரியெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இந்த விரிசல் ஏற்படும்போது நம்ம இந்த சக்ரா ஹீலிங் பண்ணினோம்னா சீக்கிரமாக அவங்களுக்குள்ள ஒரு அந்த விரிசல் சரியாயிடும். அது லவ்விங் ரிலேஷன்ஷிப். ரெண்டாவது ஹேட்ஃபுல் ரிலேஷன்ஷிப். ஹேட்டுனா வெறுப்பு, லவ்னா அன்பு, ஹேட்டுனா வெறுப்பு. ஸோ ஹேட்ஃபுல் ரிலேஷன்ஷிப்னா என்ன? அதாவது அங்கே அன்பு ஜாஸ்தி கிடையாது. இப்போ மாமியார் மருமகளுக்குள்ள அங்கே வந்து பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லை. இப்போ லவ்விங் ரிலேஷன்ஷிப்பில் அண்ணன் தம்பி, அக்கா தங்க, கூட பிறப்புகள் அந்த மாதிரியெல்லாம் வரும்போது என்ன தான் பண்ணாலும் தானாடா விட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கோம் இல்லையா? ஒரே பிளட்டு, எப்படியும் அந்த ஒரு அன்பு இருக்க தான் செய்யும். ஏதோ கோபத்தில் கண்ணாபின்னான்னு வாயை விட்டுட்டோம்னா கூட கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அதே சமயத்தில் இந்த ஹேட்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பில் அந்த சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது இப்போ இந்த செங்கல் அடுக்கி வைக்கிறோம், ஒவ்வொரு 2 செங்கலுக்கு இடையில் அந்த சிமெண்ட்டை பூசி தான் அதை ஒட்ட வைக்கிறோம். அந்த சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸுங்கிறது அன்பு. பேசிக்கலாக அன்பு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எங்கள் அப்பா என்னை வெறுக்க மாட்டார், அதே மாதிரி கணவன் என்ன தான் நம்மளை திட்டினாலும் உள்ளுக்குள்ளே அவருக்கு என் மேலே நிறைய அன்பு இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஹேட்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி ஒரு பைண்டிங் கிடையாது. இப்போது மாமனார் மாமியாருக்குள்ள, அதாவது மாமனார் மாமியார் எப்படி வந்த மருமகளை, எப்படி மருமகனை பார்க்குறாங்க, அவங்களோட கண்ணோட்டத்திலே வித்தியாசம் இருக்கும். மருமகள் அப்படிங்கும்போது மகளை மாதிரி அவங்களால அந்த மருமகளை ஸ்நேகிக்கவே முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி அந்த மருமகளுக்கும் அம்மாவை மாமியாரை தான் சொந்த அம்மாவை மாதிரி நினைக்கவே முடியறதில்ல. அதனால தான் இன்லாஸ் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே என்னென்னா ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங். இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி மாமனார் மாமியார் வீட்டில் எவ்வளோ நாளாக இருந்தால் கூட அந்த ஒரு குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது எடுக்கும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த குடும்பத்துக்காக உழைச்சி கொட்டி சின்ன பசங்களை எல்லாம் கடை தேத்தி எல்லாம் வந்து எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூட நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அது அவங்களுக்கு பெருசாக தோணும். ஏன்னா அங்கே அந்த அன்புங்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரியெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் தொந்தரவுகள் வரும்போது, விரிசல் ஏற்படும்போது நம்ம மனசை அது ரொம்ப பாதிக்குது. மனசை ரொம்பவே பாதிக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த அதே மாதிரி பாஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். இப்போ ஒரு சின்ன ஆஃபீஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு பாஸ் இருக்கார், அவருக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த பாஸோட சுபாவம் நல்லா இருந்தால் தான் அந்த 10 பேருக்கும் அங்கே நிம்மதியாக வேலை செய்ய முடியும். சில சமயம் பாஸுக்கு ரொம்ப பார்ஷியாலிட்டி, லேடிஸ்கிட்ட எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துப்பார், ஜென்ஸுக்கிட்ட கண்டுக்கிறதே கிடையாது. இல்லைன்னா 10 பேரில் யாரோ ஒருத்தரை டார்கெட் பண்ணுவார். அவருக்கு ஏதோ ஒத்து வரல, பிடிக்கல, சதா சர்வகாலமும் அந்த ஆளை கூப்பிட்டு திட்டுறது, அந்த ஆள் எவ்வளோ நல்லது பண்ணாலும் ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல.
அந்த மாதிரி. அப்போது இந்த ஆள் இவருக்கு வந்து எப்படி ஆஃபீஸ் போக முடியும், எப்படி போக மனசு வரும்? நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, சம்பாதிக்கணும், சம்பளம் கிடைக்கிது, அதுக்காக போகிறாரு. சம்பளம் மட்டும் இல்லைங்க எல்லாமே, இல்லையா? அப்போ அங்கே ரிலேஷன்ஷிப்பு முறிவு ஏற்படும்போது நம்ம சக்ரா ஹீலிங் பண்ணுறதுனால இதையெல்லாம் மாற்றி எடுக்க முடியும். இன்னொன்று லாஸ்ட் ரிலேஷன்ஷிப், லவ்விங் ரிலேஷன்ஷிப்பு, ஹேட்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பு, லாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னால் இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மா சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க, இல்லைன்னா அப்பா தவறி போயிடுறாரு, அம்மா அப்பாவோட அன்பு கிடைக்கல, அப்போ வேறு யார்ட்டையோ வளர்கிறாங்க, அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பு சரியாகலை, அந்த மாதிரியெல்லாம் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பு. அதே மாதிரி இப்போ 2 பேர் ரொம்ப ஆத்மார்த்தமாக காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால என்னவோ கல்யாணம் பண்ணிக்க முடியல. அப்போது அவங்க 2 பேரும் வேறு வழியில் போகிறாங்க, வேறு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கூட அந்த முதல் காதல் அந்த இதுங்கிறது அந்த மனசில் ரொம்ப ஒரு வேதனையை உண்டு பண்ணும். அதுக்கு பேர் தான் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப். அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம சக்ராவை ஹீல் பண்ணோம்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தெல்லாம், அதாவது நெகட்டிவாக நடக்கும்போது இந்த சக்ரா ஹீலிங் பண்ணோம்னா நம்ம அதெல்லாம் சரியாயிடும், சுமூகமாயிடும், ஸ்மூத் ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அப்போ ஃபிசிக்கல் ஹெல்த்தை சரி பண்ணலாம், மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணலாம், உறவுகளை சரி பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணலாம். 4வது தொழில், கெரியர் டெவலப்மெண்ட். இப்போ நிறைய பேருக்கு அவங்க நினச்ச வேலை கிடைக்க மாட்டேங்குது, ட்ரீம் ஜாபுக்காக காத்திருக்காங்க, அவங்களுக்கு மனசுக்கு இஷ்டப்பட்ட வேலைக்காக காத்துட்ருக்காங்க, ஆனால் அது நடக்கிறதில்ல. நல்ல வேலைன்னு சேர்ந்தால் கூட அதில் ரொம்ப விரிசல்கள் ஏற்படுது, நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கிறது சரியாக வர மாட்டேங்குது, ரெகக்னிஷன் இல்லை, நமக்கு ப்ரொமோஷன் நினச்ச சமயத்துக்கு வர மாட்டேங்குது, நமக்கு பின்னாடி சேர்ந்தவன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டு மேலே போகிறாங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, அந்த பாஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க சக ஊழியர்களோட ரிலேஷன்ஷிப்பு சரியில்லை, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் கூட நம்ம தொழில் ரீதியாகவும் நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு நம்ம சக்ரா ஹீலிங் நம்மளை உதவி பண்ணும். ஓகே, ரொம்பவே உதவி பண்ணும். அது மாதிரி அப்போ 4 விஷயம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, உறவு முறைகள், அதாவது ரிலேஷன்ஷிப்பு. 4வது தொழில் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு சக்ரா ஹீலிங் எப்படி ஹெல்ப் பண்ணும், அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது 5வதுங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது. 5வது அந்த நம்பர்னே குபேர 5ங்கிறது குபேரனோட நம்பர். ஓகேயா? அப்போ எதை பற்றி நம்ம பேச போகிறோம்? பணம், மணி. ஓகேயா? ஸோ இந்த பணம்ங்கிறதும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. பணம் வேண்டான்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நமக்குள்ள? அதே சமயத்தில் பணம் இல்லாமல் இருக்கிற லோனெல்லாம் வாங்கி போட்டு கிடைக்கிற சம்பளமெல்லாம் இஎம்ஐ கட்டிட்டு திருப்பியும் கடன் வாங்கி கஷ்டப்படுற குடும்பங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம சக்ரா ஹீலிங் பண்ணுறதுனால அவங்கள நல்லாவே ரெடி பண்ண முடியும். ஓகே? ஸோ இந்த ஒருத்தரோட வாழ்க்கையில் மெயினாக என்ன வேணும்? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இது 2 இருந்தாலே இப்போ சின்ன வயசில் நல்லா படிக்க முடியும், காலேஜில் நல்லா படிக்க முடியும். அதுக்கப்புறம் கெரியர் இப்போ சக்ராவை ஹீல் பண்ணும்போது நல்ல வேலை கிடைக்கிது, நல்ல பணம் சம்பாதிக்க முடியுது. பணம் நிறைய கையில் இருந்தாலே ஒரு 95% ஆஃப் த ப்ராப்ளம்ஸு மாறும். அதுக்கப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப்பு,
அப்போ நல்ல வேலை, நல்ல அந்தஸ்து, தொழில் ரீதியாகவும் ஹாப்பியாக இருக்காங்க, சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தோடு இருக்காங்கன்னா நல்ல வரன் கிடைக்கும், நல்ல உறவுகள், கல்யாணம் அது இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்போ எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் மெயின் காரணம் நம்ம சக்ரா ஹீலிங் பண்ணுறதுனால தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாக்கி அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, வாழ்க வளமுடன்.